இப்ப நம்ம நாட்டுல அரசியல் எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க சூழ்நிலத்துக்காக தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா அவங்களால நம்மளுக்கு ஒண்ணும் கிடையாது. சரி, இப்ப 5000 குத்துறாங்க கரெக்ட். நாளைக்கு திடுக்குன்னு எங்களுக்கு முடியல ஒண்ணுச்சியா, ஒரு 50,000 வேணும் கொடுப்பாங்களா? சொல்லு சொல்லு, நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்லு, நான் ஓட்டு போட்டுறேன். 5000 கொடுக்குறாங்களா? அதுவே உங்களுக்காக தானே கொடுக்காங்க. எனக்கு தேவை இல்லையா 5000 ரூபாய்? வாங்குனீங்களா? வாங்கல, கொடுத்தாங்க. அந்த 5000 முடிஞ்சு போயிடும். வேற ஒண்ணு பைத்தியக்காரமான போகுது நமக்கு. நமக்கு ஓட்டு போடாம போடாம இருந்தா சரி, தேவையே இல்லை. நம்ம கை கால் நல்லா இருந்தா போதும். இந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு வீடு ஒண்ணு கொடுக்கணும். நல்ல விஷயம். யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. ஒரு வீடு ஒண்ணு கொடுத்து போட செஞ்சியா, நீ நல்லது பண்ணிட்டு நல்லது பண்ணலையோ எப்படின்னா போயினே அது உன்னோட முடிஞ்சு போடும். நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்க வீட்டு சைடுல எல்லாம் வந்தாங்களா இந்த மாதிரி எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா? வந்தாங்கன்னா நம்ம தாமஸ் ரோடு நான் இருக்கேன். சரி, இப்ப நான் இருக்க ரங்கராஜபுரத்துல இருக்கிறேன் நான். சரி சரி. என்னெல்லாம் வாக்குறுதிகள் என்ன? நான் வேலை மேல இருந்துட்டேன். எங்க ஒய்ஃபுக்கு கேட்டாதான் தெரியும். ஆனா ஒரு வீடு ஒண்ணு குடுக்குறாங்கன்னாக்கா ஐயோ பரவாயில்ல, 10 வருஷம் 7 வருஷத்துக்கு கூட ஓட்டு போடலாம். நம்மளுக்கு உட்காரத்துக்கு ஒரு நிழல் ஒண்ணு குத்துறாங்க அப்படின்ட்டு. எது 5000 ரூபாய் இருந்தா உங்களுக்கு டெய்லி குடிது 1000 ரூபாய் ஆகுது. அதை திறந்து வச்சது அவங்க தானே, அப்புறம் என்ன ஜாலியா குடிக்கிறீங்கல்ல, நல்லா தானே இருக்குங்க. சும்மா குடுக்குறாங்க. தந்து வச்சு நான் சும்மா தந்து வச்சேன். டெய்லி நான் 12 ரூபாய் கோட்டு எனக்கு அப்புறம் தெரிஞ்சு நான் குடிக்கும் போது. இன்னைக்கு ரேட்டுனா 150 ரூபாய். அப்போ 12 ரூபாயா? எனக்கு அப்புறம் தெரிஞ்சு நான் குடிக்கும் போது காலையில 9 மணி ஒரு கோட்டை வச்சுனாக்கா சாயந்தரம் 6 மணி இருக்கும். இப்ப 150 ரூபாய் குத்து அடிக்கிறேன். 3,000 கோட்டை ஆகி போச்சு எனக்கு. இப்ப போயிட்டு அத இந்த மாதிரி கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல. வேஸ்ட். என்ன பண்றது? கட்சின்றது வேஸ்ட், நம்மளுக்கு வேஸ்ட். நம்மளோட கை கால் நல்லா இருந்தா போதும். ஆனா முன்னித்துல அது போதும். நீ யாரும் எதிர்பார்க்கறதே வேஸ்ட். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் இருக்காங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சு இப்போ டிஎம்கே இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க, இப்போ டிவிகே இருக்காங்க, நிறைய கட்சிகள் இருக்காங்க. சோ இதுல இந்த மாதிரியான கட்சி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இப்போ உங்களுடைய ஃபீல்? ஆப்வியஸ்லி டிஎம்கே. என்ன மாதிரியான காரணங்கள் என்ன இல்ல, எல்லாமே இருக்கு சிம்பிள் ஆன்லைன். சரி, இப்போ நீங்க இப்போ போன தேர்தல்ல எனக்கு இந்த இது பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க? இல்ல, எதுவும் எதிர்பார்த்து பண்ணல. குவாலிட்டியான பொலிட்டிஷியனா இருக்கும்னு சொன்னா அது இருக்கு தெரியுது. மத்தவங்க கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டின்றது எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்கலாம். முன்னாடி இந்த பெரியார் கொள்கையும் அம்பேத்கர் கொள்கையும் பாமர மக்களுக்கு என்ன வேணுமோ அதை இவங்க கட்சி செஞ்சிருக்காங்க. அதனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். இப்போ ஓட்டு போடுவோம். நாம் தமிழர் சீமான் அவர்லாம் சொல்றாங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு சில மயக்கம் காட்டுறாங்க. பட் ஆனா எதுவுமே இங்க பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. பேச்சுதான். அவர் குவாலிட்டி, ஹி இஸ் நாட் குவாலிட்டி பொலிட்டிஷியன். அவன் பின்னாடி ஓன் பண்ண பர்சனலா காட்சி போறாம கதல ஓட்டுன பயங்கர ஓடுங்க கர்மா. அப்புறம் விடுங்க, அவங்க தகுதியில நிக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவர் பேசல நல்லா பேசுவாருங்க, நல்லா இருக்கு சார். ஆனா அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அவர் யாருக்காக பேசுறாரு, எதுக்காக பேசுறாருன்றது வரும்போது மட்டும் அவர் மேல ஒரு டவுட் வரும். இந்த தாம் தமிழர் கட்சிக்காக நடத்துறாரா இல்ல வேற யாருக்காக பேசுறாரா டவுட் வரும். ஆனா இப்போ வரைக்குமே அவர் யாரு கூடயுமே கூட்டணி இல்ல. இப்போ எல்லா இடத்துல இருந்து எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, எல்லா இதுமே கொடுக்குறாங்க, நான் போகலையே. வாங்கி வச்சுட்டு போகல. அத உங்ககிட்ட போட எஸ் கமான் பகா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? நான் பேசுறேன். டியர் சாம் கமான், வாங்க நம்ம கூட்டணி போட்டுக்கோ. இவரை கௌதம் தொந்தி கட் பண்ற பெருசா இருக்கு, வெளியே இருக்கு. அதுக்கு நீங்க வாழ்க்கை சொல்லினே இருங்க, அவங்க கட்டி கொடுத்துனே இருக்கேன். நம்ம அரசியல நம்பதெல்லாம் வேஸ்ட். நம்மளோட சொந்த 2 கை கால் நல்லா இருந்தாக்கா நம்ம வாழ்க்கையில நல்லா இருப்போம். அரசியல் முக்கியம் தானே? ஏன் அது அவங்களுக்கு தான் முக்கியம், நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. எப்படி நம்மள ஆள்றவங்க தானே எல்லாரும். எலெக்ஷன் வரும்போது கெலிக்கிறதுக்காக மந்தை கொடுத்துருவாங்க, 5000 ரூபாய் கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. மீதி அமைக்கும் போது அவங்க அமைக்கும் போயின்னு இருப்பாங்க. நம்மளுக்கு ஒண்ணும் கிடையாது. நம்ம கை கஷ்டம் தான் நம்மளுக்கு அது எப்பவுமே. ஐயா, ஆனா இப்ப உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா அரசியல் இருக்கிறதுனால இப்போ நம்ம இப்ப டிஎம்கேவா இருக்கலாம், ஏடிஎம்கேவா இருக்கலாம், சோ இவங்களோட ஆட்சியில நல்லா இருக்கு, எங்களால அவங்க சந்தோஷமா இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எப்படி இருக்கு அவங்களுமே மெயின்டைன் பண்ண முடியாது யாராலையும். அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணல. இல்ல, அவங்க சத்துணவுலாம் தந்து வச்சுட்டு போனாங்க, கொண்டாங்க, செஞ்சாங்க. இதுக்கப்புறம் வரவங்க எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஜனத்தொகை பெத்து போச்சு. இனிமேல் ஜனத்தொகை கிடையாது. இப்ப ஜனத்தொகை பெத்து போச்சு. அதனால என்ன பண்ணணும் ஒண்ணும் செய்யுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நார்மலா இருந்துச்சு, ஒன்னும் பெருசா திட்டங்கள் எதுவும் வரல. சோ உங்க மைண்ட்ல இருக்கும் இல்லையா, இந்த விஷயம் எல்லாம் பண்ணிருக்கலாம் ஆனா பண்ணாம விட்டாங்க. பெருசா பண்ணலனாலும் இந்த மாதிரி இந்த கிரைம்ஸ், இந்த ஆல்கஹால், இந்த இதை கம்மி பண்ணாலே போதும். நிறைய குடும்பம் லாஸ் ஆகுது அதுல தானே. அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணாலே நல்ல விஷயம் தான். புதிய திட்டங்கள் வர்றது அப்புறம் இருக்கிறத டேமேஜ் பண்ணாம மக்கள் குடும்பங்கள் நிறைய பாதிக்கப்படுது, இளைஞர்கள் நிறைய சின்ன பசங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. வீடியோஸ் வருது, போலீஸ் தெரியாமல இது நடக்க போறது இல்ல. போலீஸ் நினைச்சாங்கன்னா அந்த ஏரியால என்னன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரியும்ல. அவங்க லாண்ட் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கு. ஏன்னா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் இல்ல. எனக்கு அவங்களை திரும்ப வீட்டுக்கு கொண்டு வர முடியாது அவ்வளவு சீக்கிரம். ஒன்ஸ் அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் லைஃப் டைம் பெரிய பிரச்சனை தானே அவங்களுக்கும், ஃபேமிலி எல்லாத்துக்குமே. அதை கண்ட்ரோல் பண்ணாலே போதும், நல்ல விஷயம். ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க,
சொல்றாங்கன்னா இப்போ அவங்க வந்து கரெக்டா தான் இருக்காங்க. இப்போ மத்த இடத்த ஒப்பிடும்போது இப்ப நம்ம நாடு வந்து நல்லா இருக்கு. இப்படி எல்லாம் சொல்ல முடியும். நமக்கு தெரியுமில்ல, நம்ம ஒரு இத்தனை வருஷமா வளர்ந்துட்டு வரோம், தமிழ்நாட்டுல இருக்கோம், இவ்வளவு நாளா எப்படி இருந்துச்சு எப்படி சும்மா வாக்குவாதம் அவங்க டிஃபெண்ட் பண்றதா பேசக்கூடாது. மீடியால இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும் சின்ன வயசுல இருந்து தமிழ்நாட்டுல எப்படி இருந்துச்சு, இப்போ வர நியூஸ் எப்படி இருக்கு. முன்னாடில இருந்து இப்போ நம்ம சிட்டி நம்ம ஊர் எல்லாமே டெவலப் ஆயிட்டு தானே இருக்குது. அதை நான் எதுவுமே சொல்லியே இப்போ அது டெவலப்மெண்ட் பத்தி நான் பேசல. நான் என்ன சொன்னேன்னா அவங்களையும் குறை சொல்ல, இதை கண்ட்ரோல் பண்ணா நான் அவங்க தான் லாண்ட் ஆர்டர் வச்சிருக்காங்க, இதை கண்ட்ரோல் பண்ணி மக்கள் அடிக்ட் ஆகாம பாத்துக்கணும்னு தான் நான் சொல்றேன். இப்போ அவங்கள நான் தப்புன்னு சொல்லல, அவங்க செய்ய எதுவுமே கொண்டு வரலன்னு நான் எதுவும் அவங்க குற்றச்சாட்டுல. லாண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் அவங்கள்ட்ட தான் இருக்கு. இந்த டிசிப்ளினா அவங்க தான் கொண்டு வரணும், அவங்க பொறுப்பு அது. மாணவர்கள், இளைஞர்கள், குடும்பஸ்தர்கள் எல்லாருமே ஆல்கஹால் போதை வசதிகளுக்கும் அடிக்ட் ஆகிறதுனால நிறைய கிரைம் நடக்குது, பொருளாதாரமும் வீக் ஆகுது, நிறைய ஃபேமிலிக்குள்ள லேடிஸ்குள்ளேயும் நிறைய இஷ்யூ வரும். அவங்க திரும்ப மீட்டு கொண்டு வர முடியாது. மற்ற ஸ்டேட்ல இருக்கானா இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்து பார்க்கும்போது அதை தான் கம்பேர் பண்ணணும். நம்ம ஒன்றும் வெளி ஸ்டேட்ல போயிட்டு நம்ம வாழல இல்ல. ஆனா முன்ன இருந்ததுக்கு இப்போ வந்து அதிகமா இருக்குன்றது நமக்கு மீடியால நியூஸ் வர்றதை வச்சு நம்ம சொல்றோம், பாக்குறோம். நிறைய பசங்க இது மாதிரி பண்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது, இப்போ நடக்குதுல்ல. அதை அவரே போய் ஒரு ஸ்கூல்ல போயிட்டு பாதியார கத்தியால குத்த போனதுக்கு நேர்ல போய் பஞ்சாயத்து பண்ணாருல்ல, பண்ணாரா பண்ணலையா? அப்ப அதுக்கு காரணம் இதுதானே. இப்போ அவரு தானே அதை டைட் பண்ணணும், அதை டைட் பண்ணலன்றது அவருடைய கேர்லெஸ்ன்னு தான் சொல்லணும். அவங்க தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். அதிகம் சீமான் சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ இலவசம்ன்றதா நிறைய வந்து இப்போ டிஎம்கே சைட்லயும் சரி, ஏடிஎம்கே சைட்லயும் சரி, டிவிகே சைட்லயும் சரி, இப்போ வந்து இலவசம் நிறைய வந்து கொடுத்து வந்து மக்களை மயக்கிறாங்க. பட் இலவசமே இல்லாம மக்களே அதை வந்து சம்பாதிக்கிற அளவுக்கும் வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டாலே போதும். சொல்லுமே, மீன் வாங்கி கொடுக்க, மீன் பிடிக்க கத்து கொடுன்னு சொன்னாங்க. எல்லாம் சொல்றது நல்லா தான் இருக்கும். ரைட், இட் ஒன்ட் ஒர்க் அவுட். அப்ப இலவசம் கரெக்ட் தான்றீங்களா? இலவசம் இல்ல, சேட்டையாச்சு. இலவசம் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்லணும், இலவசத்துக்கு பதிலா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, கல்வி, நல்ல எஜுகேஷன், மெடிசின் கொடுக்கலாம், நல்ல குடிநீர் வசதி, சாலை வசதி, இதை வந்து பர்ஃபெக்டா பண்ணாவே சார். இப்ப இலவசங்கள்ல நான் இப்போ ஒண்ணும் இல்லை சார், எனக்கு இலவசமா கொடுத்தா எல்லாம் யாரும் வாங்க போறது கிடையாது, வாங்காத போறது கிடையாது, கேட்பாங்க. இலவசத்தை விட்டுட்டு நீங்க வந்து பொதுவான விஷயங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கு இந்த அமௌண்ட் எடுத்து டைவர்ட் பண்ணி அது கொடுங்க, நல்ல விஷயம் தான். இப்ப மருந்து சார் எத்தனை பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் போயிச்சு வரான் சொல்லுங்க, புரியுதுங்களா? அதுக்கு அந்த ஃபண்ட் அங்க அலாட் பண்ணுங்க. இப்ப நான் வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன், இன்னொருத்தர் குடிசை வீட்டுல இருக்காரு. குடிசை வீட்டுல இருக்கிறவங்க தான் மருத்துவம் தேவை. நான் எப்படி அபோர்டபுள் நான் இருப்பேன்? நான் ஒரு 1,00,000 செலவு பண்றதுக்கு அளவுக்கு ஈக்குவலா இருக்கேன் ஒரு தைரியத்தில். அவருக்கு இல்லை, அவருக்கு அதை பண்ணுங்க. எனக்கு ஃப்ரீ வருது இல்லையா? அந்த காசெல்லாம் டைவர்ட் பண்ணி அந்த ஏழை மக்களுக்கு, அதாவது பாதிக்க வேண்டாம் இருக்க வேண்டியதானே. இலவசம் கொடுத்தா யாருக்கு போகாம இருக்கா? 4,000 கொடுத்தோம்னாங்க, என்ன பண்ண முதல் ஆள் நின்னுதாரு, காரும் இது வச்சிருக்காங்க, 7 கார் வீட்டுல போய் நின்னா வாங்க காசுன்னா எல்லாம் இருக்கு. உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். எனக்கு இது வேண்டாம்னு சொல்லி பைக் அவுட் பண்ணி பண்ணுங்களேன், முடிஞ்சா பண்ணுங்களேன், அப்புறம் நல்லா எல்லாம் நல்லா இருக்கும். அதான் சார், இப்ப அந்த இலவசம் கொடுக்கறதுனாலதான் மக்கள் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. அவங்களால வந்து அடுத்த வேலையை வந்து யோசிக்க முடியும். இலவசம் கிடையாது சார், எல்லா அடிப்படை வசதிகளை நல்லா பண்ணி கொடுத்தாவே அந்த கட்சியை கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க சார். சரி சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா வர்ற கட்சிகளா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து இப்போ இவங்க சீமானா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாங்க வரும்போது இப்ப இவங்க பண்ண எந்த இதுவுமே பண்ண மாட்டோம், நாங்க புதுசா நிறைய விஷயத்த கொண்டு வருவோம். அது மக்கள் ஓட்டு போட்டு வந்ததுக்கு அப்புறம் பண்ணிட்டோம், நம்மளா வேண்டான்றோம். நல்ல விஷயம் பண்றேன்றாங்கன்னா பண்ணிட்டோம், நம்ம என்ன அதை தடுக்க சொல்றோம். நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப அந்த மாதிரி நீங்க எங்களை ஓட்டு போட்டு கொண்டு வந்தீங்கன்னா நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மக்கள் ஓட்டு போட்டு வந்தாங்கன்னா பண்ணிட்டோம், நம்ம என்ன சொல்ல போறோம்? அவங்க வந்து நிரூபிச்சாதான் தெரியும். நம்மளா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அவர் பண்ண முடியும்னு சொல்றாங்கன்னா, மக்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்தா பண்ணி காட்டினா ஒத்துக்கலாம். பண்ண முடியலன்னா அப்புறம் அவங்க அப்பதான் அவங்கள பத்தி பேச முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா இருக்கிறவங்களாலதான் இங்க வந்து தாக்கு பிடிக்க முடியும். புதுசா வர்றவங்களா இருக்கட்டும், இப்ப யாரா இருந்தாலும் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்றாங்க. இந்த கருத்தை என்ன நினைக்கிறீங்கன்னா? இந்தியாவில எக்ஸ்பீரியன்ஸான கட்சி பிஜேபி தான். 100 வருஷமா அவங்க தான் இருக்காங்க. எல்லா ஸ்டேட்டையும் இன்னைக்கு இந்தியா 3வது இடத்துக்கு கொண்டு வந்துருக்காங்க. கிரைம் ரேட்டும் கம்மி பண்ணிருக்காரு. அவரு நம்பர் 1 லீடர்னு பதிவு பண்றாங்க. அமெரிக்கா இந்த கருத்து கணிப்புல அவர் தான் வந்திருக்காரு. உலக நாடுகள் எத்தனை எல்லாத்தையும் தனி நம்பர் 1 போயிட்டு இருந்திருக்கு. இப்போ அவங்க தான், ஏன்னா அவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். இப்போ உள்ளவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வர்ற கட்சிக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்றாங்க. இப்ப அவங்க வந்தாங்கன்னா இவங்கெல்லாம் கலைஞர், சிவாஜி இவங்கெல்லாம் முடியாதுல, இவங்க முடிச்சிருவாங்களா? இப்ப எம்ஜிஆர் முடியும் போது இப்ப இன்னும் புதுசா யாராவது இருந்தாங்கன்னா அவர் முடிக்க முடியாது. அப்பெல்லாம் ஜனத்தொகை கம்மி. அப்ப எம்ஜிஆர் இருக்கும்போது, கலைஞர் மோகன்லால் இருக்கும்போதெல்லாம். இப்ப வந்து ஜனத்தொகை பெருத்து போச்சு. மினிமம் ஆட்டோல ஏறும்போது 7 ரூபாய், இன்னைக்கு எவ்வளவு? மினிமம் ஏறினாவே 100 ரூபாய். அப்ப எங்க நீ வாழ்க்கையில டக்குனு முன்னேற முடியும்? நிலத்தை நீ பண்ணிட முடியும்? இடத்த விட தமிழ்நாட்டு சைடுல அவங்களுக்கு பயங்கர எதிர்ப்பு இருக்கு. இது என்ன காரணம் நினைக்கிறேன்? மூல காரணம் என்னவா இருக்கு? மூல காரணம் ஒண்ணும் இல்ல, அது பிரச்சாரம் இந்த மாதிரி ஆரம்பத்துல தீக்கா ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அது அப்படியே எம்ஜிஆர் அப்படியே வந்துருச்சு. இப்பதான் அண்ணாமலை வந்து இன்னும் 3 வருஷம் விட்டு இருந்தா திமுக இன்னும் 4 பேர் உள்ள இருப்பாங்க. எந்த ஆக்சிடென்ட் 1000 கோடி 5000 கோடி பிடிச்சி உள்ள ஓட்டாயிரம் ஆதாரத்தோட அது மாதிரி அடிச்சாங்கன்னா அப்புறம்
அவங்க உள்ள இன்னும் இறங்கல கரெக்டா. இவங்க எல்லாம் காலி பண்ணணும்னா அண்ணாமலை ஒரு ஆள் போதும். இன்னும் 3 வருஷம் விட்டுருந்தாங்க நினைச்சு இங்க பண்ண தப்ப வெளியே எடுத்தாலும் முடிஞ்சிருக்கும் சொல்லி. செந்தில் பாலாஜி விட்டு ஒரு 3 வருஷம் 1000 கோடி ஊழல் போட்டு விட்டாப்ப பாலு கூட கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவரு ஒரு ஆளை பிடிச்சி போட்டு வாங்க. மாநிலங்கள்ல எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிஜேபிக்கு நிறைய ஆதரவுகள் இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஆதரவுன்றதை தாண்டி அந்த கட்சியை வந்து இப்போ ஒரு 4 கட்சிகளுக்கு நடுவுல கூட வச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. மீடியா தான் பார்க்க மாட்டாங்க. அது வந்து அப்படி மீடியா தான் பார்க்க மாட்டாங்க. எல்லாம் மீடியா ஃபுல்லா நீங்க இவங்க கண்ட்ரோல்ல இருக்குல்ல. நடுநிலைமையா இப்ப இவங்க பண்ண தப்ப பத்தி எந்த மீடியால ஓபனா டிபேட் வைக்கிறாங்க? யார் பேசுறா? நீங்க பேசுறீங்களா? இதுவும் பேசுறீங்களா உங்க சேனல்ல? நம்ம கேள்விதான் சார் கேட்கும். சைடுல இருந்து கிரைம் இந்த மாதிரி கேள்வி நீங்க கேட்டுறீங்களா மக்கள்கிட்ட? இந்த மாதிரி நடக்குது இது மாதிரி நிறைய சேனல் இருக்கு. நிறைய கேட்கல இல்ல, ஓபன் டாக் வரல இல்ல. அதான் காரணம். வந்துட்டு இருங்க, வளர்ந்துட்டு அண்ணாமலை நல்ல குருவாச்சு இல்ல, 10% கொண்டு வந்தாருல. புது கட்சிகள் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு புது கட்சி வர்றது எடுத்து வரும் எல்லாம் வரலாம். ஆல் ரைட். பட் எடுத்த உடனே வந்து சிஎம் சீட்ல உட்கார முடியாது. பிஎம் கனவு கண்டு போய் யார்ட்டு கேட்கிற கமான் அண்ணன் தானே கேட்கிற கேளு அப்படி சொல்லுவோம் நாங்க. பட் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே எங்க பக்கம் தான் இருக்காங்க, எங்கள்கிட்ட பயங்கரமான கொள்கை என்னன்னு கொள்கைக்கு ஸ்பெல்லிங் கேளுங்க, மீனிங் கேளுங்க, அப்புறம் சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப அவரு டைரக்டா ஒரு இது வந்துட்டீங்க நீங்க டிவி கேட்க பண்ணிட்டீங்க. சரி சார், ஓகே ஒரு இதுவா பொது மனுஷனே கேட்கறேன். டிவிக்கு தலைவர் இருக்காரு. ஆமா சார். அவர் வந்து எந்தெந்த கொள்கைக்கு குரல் கொடுத்திருக்காரு? இது வரல ஒரு ஜாதி ரீதியா ஒரு பிரச்சனை வந்து இந்த ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணலாமா, இந்த ஜாதி சப்போர்ட் பண்ணலாமா, எதுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம பிரச்சனை வரும், ஓட்டு போயிடும். இதான் சிந்திக்கிறாங்களே தவிர ஓட் பேங்கிங் வந்து அவங்களோட மைண்ட்ல இருக்கிறத தவிர மற்றபடி இவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கம் யாரும் நிற்கிறது சார். விக்டிம் சைடு யாருமே கிடையாது சார். விக்டிம் சைடு யாரும் நின்னா கரெக்டா இருக்கும். விக்டிம் சைடு யாரும் அது மாதிரி இல்ல. பாதிக்கப்பட்டவர்கள் ஓகே சார், அவங்களுக்கு அவசியம் இல்லை. பொலிட்டிக்ஸ் சும்மா எங்க இருக்கு, பணம் இருக்குங்க. பெண்களுடைய அவரை அது யார் சொல்றா பாருங்களேன். வேண்டாங்க, நோம்பர் இருக்கு இல்ல, நோம்பர் குற்றங்கள் அதிகமாயிடுச்சு. மீடியாவோட தெரியும். அப்ப நல்லா பேர் இருக்குது, அப்பயே நடந்தது. நம்ம ஊர்ல ஒரு விஷயம் என்னக்கா உங்களுக்கு எப்ப தெரியும்? நாளைக்கு தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் டெத் வச்சுக்க நாளைக்கு தெரியும். இப்போ அதாவது குற்றங்கள் அப்போ இருக்குது, இப்போ இருக்குது. இது வந்து என்னன்னா உடனே தெரியுது, மீடியாவில வெளியே வருது, எல்லாருக்கும் அங்காய் போச்சா இதாய் போச்சா. மற்றபடி எல்லா எப்போ சார் எல்லாண்டெல்லாம் ஒன்னும் டேமேஜ் இல்லைங்க, நல்லாதான் இருக்குங்க. ஏங்க அதுதான் நீங்க நான் போறேன் இப்போ பொருள் வச்சு எப்படியே ஒருத்தர் போட்டேன் என்ன காப்பு போட்டுட்டு வருங்களா? ஒருத்தருக்கு ஒரு போலீஸ் வேணும்னா விளங்குமா? ரெடி பண்ண முடியும். அது சும்மா பேசக்கூடாது. இருக்கிறதே கம்பேரிசன் பாருங்க. நீங்க இதுல என்ன நடக்குது நார்த்ல கம்பேர் பண்ணி ஒண்ணுமே இல்ல. ரொம்ப தமிழ்நாட்டுல எல்லாம் அமைதியா இருக்காங்க, பீஸ்ஃபுல்லா இருக்காங்க, லைஃப் லீட் பண்றாங்க. நம்ம தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் சொல்றாங்கல்ல. இப்ப நான் வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுவேன்றது ஒண்ணு, அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பேன்றது ஒண்ணு, இலவச பஸ் கொடுப்போன்றது, இலவசமா இவ்வளவு காசு கொடுப்போம், இந்த மாதிரி நிறைய வாக்குறுதி கொடுக்குறாங்கல்ல. இதுல உங்களுக்கு ஏதாவது இந்த வாக்குறுதி நல்லா இருக்கு அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒண்ணுங்க? எனக்கு தெரிஞ்சு எப்படி தெரிஞ்சு 1800 ரூபாய் ஒரு சவரம். இன்னைக்கு எவ்வளவு? 1,20,000 ரூபாய். அப்பா 1800 ரூபாய் ஒரு சவரம் எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரியும் போது எனக்கு. சரி, இன்னைக்கு 1,00,000 ரூபாய். அப்புறம் எங்க நீ முன்னுக்கு வர்றது? நீ எந்த கட்சிக்கார வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயா இப்போ கட்சிக்காரங்க வர்றதுக்கும் சவரம் ஏறதுக்கு என்ன? இவங்க தானே, அது இவங்க தான் வந்து இவங்க ஏத்துறாங்க. ஆமா, இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். அது ஏன்பா இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு. ஜனக்கு பெற்று இருக்கு, அவங்க கஷ்டப்படுறாங்க கொள்றாங்க அப்படின்ட்டு. அது இவங்க எல்லாம் வந்து சேர்த்தா முடி பண்ணாதான் அவங்க கம்மி பண்ண முடியும். விஜய் வந்தா கரெக்டா இருக்குன்றீங்களா? அது எல்லாம் நம்ம விஜய் வந்தாரு, தமிழ்ல வந்தாரு. இப்போ உங்களுக்கு எத்தனை பேரன்? என் பையனுக்கு வந்து 2 பையன், ஒரு பேத்தி. எனக்கு பையனுக்கு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். இப்ப அந்த பொண்ணோட பையன் அவங்க எல்லாம் வந்து விஜய் தானே விரும்புவாங்க. அது யாருன்னா விரும்பி போறேன். உங்க காலத்துல நீங்க எம்ஜிஆர் விரும்பிருப்பீங்கல்ல, அவங்க வந்து விஜய் விரும்புவாங்களா? அப்ப விஜய் வர்றது நல்லது தானே. இப்ப நீங்க எம்ஜிஆர் வர விட்டீங்கல்ல, அவங்க விஜய் வர விடட்டும். அது அவங்க லைஃப் அவன் பாத்துக்கிட்டோம். நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு சம்மந்தம் வேண்டாம், எனக்கு தேவையே கிடையாது. இப்ப சீமானுக்கு யாரா இருந்தாலும் சரி சரி வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லு, நான் போறேன் ஓட்டு. அவரு வேலை கொடுக்குறேன்றாரு. எங்க சீமான் என்ன சொல்றான்? 58 வயசு ஆச்சு, இதுக்கப்புறம் வேலை கொடுத்து நீ என்ன பண்ணுவேன்? உங்க வயசுக்கு ஏத்தாப்புல வேலை கொடுப்பேன்றாரு. நான் இப்ப வேலை பாத்துட்டு இருக்கேன், நான் வேலை கேட்கலையா அவர்கிட்ட போயிட்டு? நீங்க தானே 5 லட்சம் கேக்குறீங்க. ஓட்டு போட்டுன்றதுனால நான் கேட்கறேன். 5 லட்சம் கொடுத்தா அவருக்கு ஓட்டு போடுவீங்க? ஓட்டு போடுறேன். அப்படியா? ஆமா, இல்ல எனக்கு தேவையே இல்லை. அதுக்கப்புறம் சம்பாதிக்க போறது யாரு கொடுக்க போற? எனக்கு கொடுக்க போறாப்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் எனக்கு வேணாம், மக்களுக்காக பண்றதுக்கு தான் நான் வர்றேன். ஆமா, இது எல்லாம் 5 லட்சம் உங்களுக்கு இப்ப கொடுக்கறத விட குழந்தை குட்டிகள் வந்து சம்பாதிச்சு அந்த 5 லட்சத்தை அவங்க எடுக்கட்டும், அந்த மாதிரியான வேலைகள் கொடுப்பேன் அப்படின்றாருல. நீ அதை முதல்ல கொடு, அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுவோம். அப்ப அது வரணும்ல, வந்தா தானே கொடுக்க முடியும். வரவு தேவை இல்ல. சரி, உள்ள ஜெனரேஷன் எல்லாருமே வந்து இப்ப விஜய் ரொம்ப பிடிக்கும். இப்ப அவங்க வந்து அரசியலுக்கு வர்றது எல்லாருமே வந்து ஒருத்தங்க ஆதரிக்கிறாங்க, ஒருத்தங்க எதிர்க்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயம். பப்ளிக்கா
அண்ட் வந்து ஒரு யங்ஸ்டரா நீங்க என்ன சொல்றீங்க? என்னோட வியூ வந்து நம்ம நினைக்கும் போது வேற ஒண்ணு மாறிட்டு இருக்கு. அதனால என்னால எதுவும் இப்ப சொல்ல முடியாது. ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வரும்போது உள்ள அரசியலுக்குள்ள என்டர் ஆகும்போது அவருக்கு பயங்கர அது யங்ஸ்டர்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே புதுசா வராங்க அப்படின்னு ஆதரிச்சாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது டோட்டலா மாறுற மாதிரி பாக்குறவங்க பார்வையை பொறுத்து இருக்கு. பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ். இப்போ பொலிட்டிக்கல் லைஃபும் பர்சனல் லைஃபும் வேற வேற அப்படின்னு நினைச்சு பார்த்தாங்கன்னா வேற. சோ மக்களுக்கு என்ன பண்ணுவாரு அப்படிங்கறத நினைச்சு பார்த்தாங்கன்னா வேற. இல்ல எங்களுக்கு பர்சனாலிட்டி வச்சுதான் நாங்க ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்றோம் அப்படி எத்திக்ஸ் வைஸ் போனாங்க அப்படின்னா அதோட ஒப்பீனியன் வேற. ஓகே. சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். பொலிட்டிக்கல்னு வரும்போது இட்ஸ் பர்சனல் தானே அது. ராங் ப்ரோ. இவரு எப்படி இருக்கிறாருன்றத மக்கள்கிட்ட காட்டுறது தானே பொலிட்டிக்கலே. இல்ல நான் கேக்குறது தானே இல்லையா? எஸ், பட் as I said அது டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். இந்த ரெண்டு தாட்டாவும் எப்படி வேணா பார்க்கலாம். ஓகே, நீங்க எப்படி பாக்குறீங்க? சிச்சுவேஷனுக்கு நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்தே ஓடி போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. கிரைம் விஷயத்துல குறைக்க மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நாங்க பண்ணுவோம் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ எல்லா இடத்துலயுமே சிசிடிவி கேமரால இருக்கு. இல்ல அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் அதுக்கு சொல்யூஷன் வந்து ஆன்மீகம் தான்றேன். இவங்க லாண்ட் ஆர்டர் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். பழக்க வழக்கங்கள் எப்படி ஒரு மனுஷனுக்கு உருவாகும்னு நினைக்கிறீங்க? அவன் பிராக்டிஸ் பண்ற ஃபேமிலி அண்ட் ரிலீஜன் தானே. எந்த ரிலீஜன் வேணா இருக்கட்டும், அதுதான் அவனை டிசிப்ளினுக்கு கொண்டு வரும். இல்லன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கும். இல்லன்னா சட்டம்ல பண்ணோம்னா எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ், இல்லன்னா மிலிட்டரி ட்ரைனிங் எல்லாருக்கும் 1 year மிலிட்டரி ட்ரைனிங். சரி சார், அப்போ உங்கள்ட்ட இருந்து ஒரே ஒரு கேள்வி அப்படின்னா, இப்ப நீங்க வந்து பாக்குற அரசியல் தலைவர்களுக்கோ அரசியல் இருக்கிறவங்களுக்கோ இந்த விஷயம் ஒண்ணு எனக்கு கொண்டு வந்தீங்கன்னா உண்மையாலுமே மாற்றம் ஏற்படும் அப்படின்னு ஒரு மக்கள்ல ஒருத்தரா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னன்னா எல்லாருக்கும் மிலிட்டரி ட்ரைனிங் இல்லன்னா அது தற்காப்பு கலை ஸ்கூல்ல மக்களுக்கு மேல எல்லாருக்கும் கொடுக்கணுமோ இல்ல எல்லா ஸ்கூல்லயுமே அப்ளை பண்ணி கம்பல்சரி ஆகும். ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு தற்காப்பு கலையோ இல்ல ஏதாவது அதுக்குள்ள போயிட்டானாலே அவன் ஒரு டிசிப்ளின்றது வந்தே ஆகும். NCC ஸ்கவுட் இல்ல எல்லாரும் பண்ணணும்ன்றேன். அது லிமிடெட் பர்சன் தான் பண்ணுவாங்க. நான் எல்லாரும் கம்பல்சரின்றேன். ஏன்னா கிரைம்ன்றது எல்லாரும் எங்க இருந்து வேணாலும் வரலாம். இப்ப எல்லாரும் எல்லா மதத்துல இருக்கிறவங்க பாகுபாடு இல்லாம இப்ப சிங்கப்பூர்லாம் எடுத்தீங்கன்னா 2 வருஷம் மிலிட்டரியில இருக்கும். அவன் மிலிட்டரியில 2 வருஷம் இருந்துட்டானா அவன் தப்பு பண்ண மேக்ஸிமம். அதனாலதான் 99% கிரைம் ரேட் கம்மியாகிறது காரணம் அந்த டிசிப்ளின் அவனுக்கு வந்து பழக்கமாயிடும். அதனால தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால மிலிட்டரி ட்ரைனிங் எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸை விட பெட்டர் மிலிட்டரி ட்ரைனிங். அவங்க தேசப்பற்று வந்துடும். மதம் இந்த பிரச்சனை எல்லாமே ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்ல இந்தியன் இருக்கும். அங்க ஈரான்ல சண்டை நடக்கிறது அனுதாபம் தெரிகிறது வேற. இங்க போய் கலவரம் போராட்டம் பண்றதுன்றது இங்க அமைதியா இருக்கிற நாட்டுல ஒரு பிரச்சனை வருது. அது இப்போ அமெரிக்க தூதரத்தை போய் முற்றுகிறாங்க. அடுத்த கட்டம் என்ன ஆகும்? கலவரம் ஆகும். இஷ்யூ ஆச்சுன்னா என்ன ஆகும்? கலவரம். அமைதியா இருக்கிற இடத்துல இதெல்லாம் அனுமதிக்க கூடாது. இல்ல ஏடிஎம்கே வந்தா கரெக்டா இருக்கும். கட்சியே வேணாம். நான் பாத்துட்டேன் வயசுல எல்லாமே. அப்போ யாரு தான் வரணும்? எப்படிதான் சிஎம்ன்ற ஒரு இது சும்மா இருக்கும்ல. யாரு வந்தா உனக்கு என்ன உனக்கு என்ன பண்ணுவாங்க? ரோடு நல்லா போடுவாங்க, ரோடா பாலம் கட்டுவாங்க, செருப்பு வாங்கி கொடுக்குறாங்களா பாரு. அதுக்கப்புறம் ரோடு போறத பத்தி பாக்குறோம். அதெல்லாம் வேண்டிய வேலைக்கா வர்றவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒயின் ஷாப் எல்லாம் மூடிடுவான்றாங்க. மூட்டம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு மிச்சம் ஒரு நாளைக்கு 3 போயிருச்சு. அடுத்து இன்னும் 2 போவோம் கண்டிப்பா. மூடிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தேவையில்ல. ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி எடுத்தாச்சு. சரியா? எனக்கு 58 வயசு ஆகுது. பையனுக்கு பொண்ணுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம இருந்து நல்லா சாதிக்க போறோம். அவங்க வாழ்க்கை இதுக்கப்புறம் பசங்க தேடிக்கினாங்க, அவங்க பாத்துக்கிட்டோம். நம்மளுக்கு தேவையே கிடையாது. இருந்து கஷ்டப்பட்ட விட போய் நிம்மதியா போய் சேர்ந்தது பார்த்து துபாய்க்கே போயிருவீங்க. துபாயே போயிடலாம். விசா இல்லாத டிக்கெட்டுக்கு பாஸ்போர்ட் இல்லாத ஒண்ணுமே இல்ல. ஹிந்தி எதிர்க்கிறாங்களே, அது என்ன நினைக்கிறீங்க? நம்ம தானே எதிர்க்கிறாங்க. அதுக்காக தான் கட்டாயப்படுத்த கூடாது. ஆப்ஷனலா தான் இருக்கு. மொழி வேணாலும் கத்துக்கிறது ஆப்ஷனலா தான் இருக்கு. ஆனா இப்போ இருக்கிற இதை பார்க்கும்போது இப்ப நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போனாலுமே அங்க வந்து ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்ல அதெல்லாம் தவிர்க்க முடியாதுங்க. மும்பை சூழ்நிலை உருவாகுதே சார். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தேவைப்படுறவங்க ஆப்ஷன்லாம் வச்சுக்கீங்க. சைக்கிள் லாங்குவேஜ்ல பேசிக்கலாம். போய் என்ன கேட்க போறீங்க ஹோட்டல்ல? தோசை, இட்லி, சாம்பார், அதாவது அவளே பழகிடாடுங்க. இப்போ வந்து படிக்காதவங்க இப்ப பேங்க் போறாங்க. அங்க போய் ஹிந்தி அதுதான் எல்லாருக்கும் அக்கௌண்ட் வாங்கி கொடுத்தாரு. ஓகே. நிறைய கட்சிகள் வந்து பலவிதமான வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. சோ இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு விஷயம் எல்லா கட்சியும் எல்லா ஸ்டேட்லயும் பண்றதுதான். அது பொதுவா வந்து அரசியல் ஆர்வம் நம்ம ஆன்மீகத்துல தான் இருக்கும். நம்ம மெடிடேஷன் கிளாஸ் எடுக்கிறோம். என்னைய பொறுத்த அளவு ஆன்மீகம்லாம் ஒரு மனுஷனை காப்பாற்றும். இப்போ நடக்கிற போரா இருக்கட்டும், இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு எதுன்னா ஆன்மீகம் தான் கொடுக்கும். அரசியல் வந்து ஒரு அளவு தான். தனி மனிதன் இந்த பிரைம் யார் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? எது சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கிரைம் பண்ற மைண்ட் செட் இருக்குல்ல, யார் இவங்களை சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஃபாலோ பண்ற ரிலீஜன் தான் பண்ண முடியும். அது எந்த ரிலீஜன் வேணா இருக்கலாம். அதுல உண்மை இருக்கும். எல்லா ரிலீஜனும் அன்பதான் போதிச்சுது. இப்ப முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், சிவன் அன்பே சிவனதும் இயேசு சொன்னதும் முகமது எல்லாரும் சொல்றது ஒரே விஷயம் தான். ஆனா அதுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கும். அதை கரெக்டா யாரு ஃபாலோ பண்றோம் அவங்க தான் டிசிப்ளின் குள்ள வரும். அதனாலதான் கிரைம் ரேட் குறையுமே தவிர இது வந்து லாண்ட் ஆர்டர் ஓரளவு கண்ட்ரோல் மேனேஜபிள் நிர்வாகத்துக்கு தான் இது அரசாங்கம் பயன்படும். சமுதாயம் ஒழுங்கா இருக்கணும்னா ஆன்மீக வளர்ச்சி தான் முக்கியம்.
என்னை பொறுத்தளவு அவங்கவுங்க மெடிடேஷனும் தியானமும் அவங்கவுங்க ரிலிஜன் லெவலில் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ என்ன சொல்லுவாங்க ஃபாஸ்டிங், இப்போ 40 நாள் முஸ்லீம்ல இருக்காங்க. இப்போ 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாங்கன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு துன்பம்னா என்னன்னு தெரியும். இயல்பாவே அவங்க மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்குற தன்மை இயல்பாக உணர முடியும். அதே மாதிரி இங்கேயும் சபரிமலைக்கு மாலை போறது 40 நாள் வந்து அவங்க விரதமா இருந்து ஒரு கட்டுப்பாடோட இருக்காங்க. அது மாதிரி அந்த ஒவ்வொரு இதுலயும் இருக்கிறத கரெக்டா அவங்க ரிலிஜனை கரெக்டா அதுல உள்ளதை கரெக்டா ஃபாலோ பண்ணி இருந்தா மட்டும். சென்னையில தானே இருக்கீங்க, என்னென்ன குரல்லாம் இருக்குது நீங்க பாக்கும்போது இதெல்லாம் இப்படி இருக்குது, எனக்கு மனசு குமரலா இருக்குது, இதெல்லாம் மாத்தலாம், இதையாவது பண்ணுங்க அப்படின்னு நீங்க ஒண்ணு சொல்லுங்க. இருக்கிற ஜனத்தொகைங்கள உடனே ஒயின் ஷாப் 4 வேணும்னு கேட்காதீங்க, அத முதல்ல இறக்க சொல்லுங்க. ஏன்னா பாவம் ஜனங்க வந்து சம்பாதி இருக்கிற காசுலாம் அதுதான் வைக்கிறாங்க. என்ன விடு, நான் வந்து பிளம்பர் எலக்ட்ரிஷியன் எல்லா வேலை செய்யற ஆளு, எனக்கு சாமாத்தியம் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன். இல்லாத போட்டவன் என்ன பண்ணுவான் பாவம், ரோட்ல குப்பை போடுக்கிறான் பாவம், அவன் என்ன பண்ணுவான், அதை கம்மி போக சொல்லு. அதை பண்ணாவே உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஓட்டு நிறைய முடியும். பப்ளிக் ஜனங்களுக்கு இது மாதிரி பண்ணிருக்கா போது கண்டிப்பா எல்லாமே போடுவாங்க. யார் அது அவர் பண்றாரோ பண்ணலையோ, இது இறக்கிட்டாங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு. ஒயின் ஷாப் இல்லனாலே நல்லா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். வேற என்னலாம் பண்ணலாம், வேற எந்த குறையுமே இல்லையா நம்ம நாட்டுல? அதெல்லாம் சொல்லின்னு தான் நம்ம முடியாது. பெண்கள் பாதுகாப்புலாம் அதெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும். நியூஸ் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? உங்களுடைய மைண்ட்ல இருந்து இந்த மாதிரியான கட்சிகள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க எல்லா கட்சியும் இதாக பண்ணுவாங்க. மற்ற ஸ்டேட்டு கம்பேர் பண்ணும்போது ஓரளவு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பிரச்சனை, இந்த லாண்ட் ஆர்டர், இந்த போதை, இந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணாலே போதும். இப்போ வந்து கிரைம் பாக்குறீங்களா, ஆமா ஆமா ஆமா, லேடிஸ்க்கு எதிரான கிரைம் எல்லாம் நிறைய பாக்குறீங்கல்ல, அப்ப யார் கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லுங்க. யார சொல்ல முடியும் நம்ம ஆட்சியில இருக்கிறோம். அப்புறம் அதை சொல்லவே கூடாதுன்னு சொல்லி நீங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன எனக்கு கருத்து சொல்றேன். இது மாதிரி நடக்குது, இதை கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, அதை பண்ணுங்க, அதுதான் நான் சொல்றேன். அவங்கள தப்புன்னு நான் சொல்ல, இல்ல செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். டைட்டன் பண்ணி அதை சரி பண்ணி நீங்க தானே பொறுப்புல இருக்கீங்க, அந்த பொறுப்பை என்ன சிறப்பா செய்யுங்கன்னு நான் சஜஷன் சொல்றேன். அது ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் அவங்கவுங்க விருப்பம். என்னுடைய கருத்தை நான் சொல்லலாம்ல. கண்டிப்பா. அப்புறம் இப்போ வர்ற அரசியல், இப்போ நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க, ஓகேங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் மாறிட்டே இருக்கு. இப்ப நம்மளால இதே பண்ண முடியல, நிரந்தர தாட்டே இருக்க மாட்டேங்குது இப்ப இருக்கிற இதுல. ஒருத்தருக்கும் ஒன்னு மாறிட்டு இருக்கு. இப்போ நம்மளால இதே பண்ண முடியல, இப்படிதான் இருக்குன்றது. சோ தாட் ஷேர் பண்றதுல அர்த்தமே இல்ல. டிபெண்ட்ஸ் இல்ல, இப்போ புதுசா வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது பெட்டரா, இல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அதை கரெக்டா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது பெட்டரா, இல்ல புதுசா வர்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு பண்ணா கரெக்டா? ரெண்டுமே இப்ப சொல்ற நிலைமையில இல்ல, முடிவு பண்ணுவாங்க ஏப்ரல் 23. சோ வந்து இப்போ ஒரு தலைவர்னு ஒருத்தங்க வரும்போது அவங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பு வருது. இத வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆடியன்ஸாவே ரசிக்க வேண்டியதுதான். ஆடியன்ஸாவே ரசிக்க வேண்டியதுதான் சொல்றதுக்கு. அப்படியா? சீமான் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும். ஸோ இப்போ அவருடைய கொள்கை கோட்பாடு அண்ட் அதெல்லாம் தாண்டி அவர் பேச்சு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அப்படியா? ஓகே. அதான் நீங்க வந்து அரசியல் மேல என்ன மாதிரியான தாட் வச்சிருக்கீங்கன்னு நான் என்னோட கேள்வி. We are still waiting for a corruption free தமிழ்நாடு. ஓகே, எப்படி கேட்கலாமே, அரசியலே விட்டுருங்க, அரசியலே வேணாம், ஓகேவா? ஒரு நார்மல் ஜென்ரன் ஒரு பீப்புளா நீங்க வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல இந்தந்த விஷயம்லாம் ஒரு குறைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறினா ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா நல்லா இருக்கும் அப்படின்னா எது? நீட்னஸ். சூப்பர். என்ன நீட்னஸ்ல என்ன குறைபாடு? நீட்னஸ்னா பப்ளிக் நீட்னஸ், ஹைஜீன், அது மாறணும் நிறைய. அப்புறம் அந்த மெட்ரோ வேலைகள் எல்லாம் சீக்கிரம் முடிக்கணும். எல்லாரோட டிராபிக்கா இருக்கு ரொம்ப. இதனால சுத்தல்ல விட்டு நாங்க வீட்டுக்கு லேட்டா போறோம். சீக்கிரம் நிறைய கார்கள் நிறைய பாருங்க, ரொம்ப நேரம் நிக்குது. போன தடவை நீங்க ஓட் பண்ணீங்களா? பண்ணிருக்கீங்க. ஓகே. சோ அப்போ வந்து நீங்க என்ன எதிர்பார்ப்புல பண்ணீங்க? இந்த விஷயம் ஒண்ணு மாறணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்புல தானே பண்ணீங்க? எதிர்பார்ப்புல பண்ணோம். என்ன எதிர்பார்ப்புல நடக்கல? அதுதான் என்ன எதிர்பார்ப்புங்க? அல்ல, அது இந்த மாதிரி நடக்குதான்னு பாப்பாங்க. அது அப்புறம் சொல்லுங்க. இல்லங்க, சொன்னீங்கன்னா அது தெரியும்ல, அது பண்ணுவாங்கல்ல, அதுக்காக சொல்றேன். அப்போ சொன்னாலே இப்ப பண்ணல, இப்ப பண்ணிட்டு தான் நாங்க திருப்பி சொல்றோம். நாங்க